அசுரனின் பதுமையவள் 7. வேற ஒன்றும் இல்லைம்மா, அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், அதனுடன் சேர்ந்த பசியில் வந்த மயக்கம் மட்டும்தான் என்று அழகியிடம் ஆம்பலின் உடல்நிலையை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் பாண்டியன் குடும்பத்து மருத்துவர். அவள் மயங்குவதற்கு காரணமானவனோ அந்த அறையின் மூலையில் கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். மாத்திரை எதுவும் வேண்டாமா அங்கிள் என்ற அழகியின் கேள்விக்கு, இதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் வேண்டாம், நல்ல சாப்பாடும் அமைதியான மனநிலைமை மட்டும் இருந்தால் போதும். இந்த இன்ஜெக்ஷன் போட்டு 1 மணி நேரத்தில் எழுந்துடுவாங்க, அப்போ இவங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க என்று கூறியபடியே ஆம்பலின் கையில் ஊசியை போட்டுவிட்டு அழகியை நிமிர்ந்து பார்த்தவர், ஆமா இந்த பொண்ணு யாரு என்றார். அதற்கு கொஞ்சமும் தாமதிக்காத அனல்விழி பாண்டியன், அழகியோட தோழிதான் அங்கிள், அழகி ஊரில் இருந்து வரும்போது அவளுக்கு துணையாக இந்த பெண்ணும் வந்தது என்று சர்வ சாதாரணமாக பொய் உரைத்தான். அவனுக்கு தெரியும், வேற்று ஆள் முன்பு தன் தங்கை தன்னை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாள் என்று. அழகியும் அவன் சொன்னதற்கு மறுமொழி எதுவும் கூறாமல் அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். அவளுக்கு அவன் மேல் அவ்வளவு கோபம் வந்தது. அவள் ஆம்பலை உணவு அருந்த அழைக்க வரும்போது மயங்கிய நிலையில் கிடந்தவளை பார்த்து பதறிக்கொண்டு தன் குடும்ப மருத்துவருக்கு அலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கும் போதுதான் அங்கே எந்த உணர்வும் இல்லாமல் நின்றிருந்த அனல்விழி பாண்டியனை பார்த்தாள். அவரும் அனல்விழி சொன்னதை உண்மை என்று நம்பியவர் அவனை பார்த்து, என்ன மிஸ்டர், உன் தங்கையுடன் துணைக்கு வந்த பொண்ணுக்கு 1 வாய் சாப்பாடு கூட போட முடியாத நிலையில் இருக்கியா என்று கேட்டு வைத்தார். நிமிர்ந்து அவரை பார்த்து முறைத்தவன், யாரு சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன, எனக்கு இது வேலை கிடையாது அங்கிள் என்று சூடாக கூறிக்கொண்டே முகத்தை திருப்பினான். இங்கு எதுவோ ஒன்று சரியில்லை என்று நினைத்தவர் அழகியிடம், நம்ம நம்பி வந்த பொண்ணை நாம தான் கவனமாக பார்த்துக்கணும், சரி நான் வரேன் என்று கூறி வெளியேற போனவரை அனல்விழிய பாண்டியனின் பேச்சு தடுத்து நிறுத்தியது. ஆதியோட ரிப்போர்ட்டை பார்த்து அந்த வெளிநாட்டு மருத்துவர் என்ன சொன்னார் அங்கிள், எப்போது ஆதிக்கு சிகிச்சை ஆரம்பிப்பாராம் என்று கேள்விகளை அடுக்கினான். இவன் எந்த மாதிரியான டிசைன் என்று யோசித்தவர், கொஞ்சம் பொறுமையா இருவிழி, எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்ய முடியாது, இதில் ஆதியின் உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு, ஆதி முழுசா குணவானான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் அந்த நம்பிக்கையை உன் மனதில் வை என்றவர் அங்கிருந்து விடை பெற்றார். அப்போது அனல்விழிக்கு அலைபேசி அழைப்பு வரவே அவனும் அங்கிருந்து சென்றான். செல்லும் தன் அண்ணனையே பார்த்து கொண்டிருந்தவள் இவனிடம் பேசி பயனில்லை என்று நினைத்து கொண்டே தன் அலைபேசி மூலம் மறுபடியும் சிவாவிற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அந்த பக்கம் இருந்த சிவா எந்த ஒரு அழைப்பையும் எடுக்கவில்லை. நேற்று வரை மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமாக திருவிழா போல் இருந்த ஆம்பலின் வீடு இன்று எதுவோ துக்க வீடு போல் காட்சியளித்தது. ராணி மட்டும்தான் ஒரு மூலையில் அமர்ந்தபடி அழுது கொண்டிருந்தார். அங்கு நிரம்பி வழிந்த விருந்தினர்கள் இப்போது அங்கில்லை. ஆம்பல் வீட்டில் இல்லை என்று தெரிந்தவுடன் ஆளாளுக்கு அவளுக்கு சாபங்களை அள்ளி வீசினர்கள். விஸ்வநாதமூர்த்தி தான் அவர்களை அனைவரையும் கண்டித்து இங்கிருந்து அனுப்பி வைத்தார். மூர்த்தி குடும்பத்து திருமணம் நின்றது அனைத்து செய்தித்தாளிலும் வந்தது. வெறும் வாய்க்கு அவள் கிடைத்தது போல தொழில் வட்டாரங்களிலும் இதுவே பேச்சாக இருந்தது. ஆனால் ஆம்பல் திருமணம் செய்திருப்பது மூர்த்தி குழுமத்தின் பரம எதிரி பாண்டியன் நிறுவன வாரிசு என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போதுதான் வீட்டிற்குள் வந்த சிவா ஒரு மூலையில் அமர்ந்திருந்த தன் தாயை பார்த்து கோபமாக கத்த ஆரம்பித்தான். அதான் உங்க ஆசமாக போயிட்டாளே, இன்னும் ஏன் அவளையே நினைச்சிட்டு இங்க இருக்கிறவங்கள சாகடிக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு போடணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா என்று கேட்டதும் தான் தன் அழுகையை துடைத்து கொண்டே எழுந்து கொண்டார் ராணி. அவர் வேகமாக சமையல் அறைக்குள் செல்வதை பார்த்தவன், அம்மா எனக்கு 2 தோசை மட்டும் போதும் என்று உணவு மேஜையில் அமர்ந்தபடி கத்தினான். அப்போது நலுங்கிய தோற்றத்துடன் உணவு மேஜையில் வந்து அமர்ந்தார் விஸ்வநாதமூர்த்தி. அவர் கையில் ஆம்பல் எழுதி வைத்துவிட்டு சென்ற கடிதம் இருந்தது. அதை பார்த்து தன் தலையில் அடித்து கொண்ட சிவா, உங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு, ஓடி போனவ அங்க சந்தோஷமா தானே இருக்கா, இங்கு என்னமோ இலவு விழுந்த வீடு போல ஆளாளுக்கு முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க என்றான் கோபமாக. நிமிர்ந்து வலிமிகுந்த கண்களோடு சிவாவை பார்த்தவர்,
புரியாமல் பேசாத சிவா. அவன் காதலால் ஒன்றும் நம் பாப்பாவை திருமணம் செய்துக்கல என்று சொல்லி நிறுத்தினார். அவனோ புரியாமல், எதை வச்சு அப்படி சொல்றீங்க என்றான் கேள்வியாக. அவன் ஆம்பலின் கழுத்தில் வெறும் தாலி மட்டும்தான் கட்டியிருக்கான். ஆனா எங்கேயும் அவர்களது திருமணம் பதிவாகல என்று சொல்லும் போதே ராணியும் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தார். என்னங்க சொல்றீங்க? ஆனா ஷேர்ஸ் மட்டும் எப்படி அவன் பேருக்கு போச்சு என்றார் அவரும். அவன் குறி ஷேர்ஸ் மட்டும் கிடையாது அம்மா. அப்பா சொல்வதை வைத்து பார்த்தா அவன் ஒரே கல்லில் 2 மாங்காய்கள் அடிக்க நினைக்கிறான் என்று அனல்விழி பாண்டியனை சரியாக கவனித்தவனாக கூறினான் சிவா. இப்போது விஸ்வநாதமூர்த்தியும் ராணியும் மிகவும் பயந்து விட்டனர். என்ன சிவா சொல்ற? அப்ப நம்ம பாப்பா என்று அடுத்த சொற்கள் வெளியே வராமல் தடுமாறினார் ராணி. விஸ்வநாதமூர்த்தியை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே தன் மகளை நினைத்து வருந்தி இருந்தவர் இப்போது சிவாவின் பேச்சை கேட்டு நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே விழுந்தார். இருவரும் அதிர்ந்து விட்டனர். முதலில் சுதாரித்த சிவாதான் துரிதமாக செயல்பட்டு அவரை மருத்துவமனையில் அனுமதித்தான். உள்ளே அவருக்கு தீவிர சிகிச்சை நடந்து கொண்டிருக்க வெளியே ராணி அழுது கொண்டிருந்தார். அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் சிவா. அப்போது அழகியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வரவே வாயினுள் அவளை எதுவோ திட்டிக் கொண்டே அவளை பிளாக் செய்தான். இங்கு அழகியோ, இவர் எதுக்காக என்ன பிளாக் செஞ்சாரு? இதில் என் தப்பு என்ன இருக்கு? என் அண்ணன் செஞ்சதுக்கு நான் எப்படி காரணமாவேன் என்று நினைத்து கொண்டே உணவை எடுத்துக்கொண்டு ஆம்பல் இருக்கும் அறையான தன் அறைக்குள் சென்றாள். அப்போதுதான் ஆம்பல் எழுந்திருந்தாள் போல. அவளின் அருகே சென்றவள், இதை சாப்பிடுங்க என்று கூறி உணவை அவள் முன்னே வைத்தாள். மறுப்பாக தன் தலையை ஆட்டிய ஆம்பல், இல்ல எனக்கு வேண்டாம் என்று கூறி உணவை நிராகரித்தாள். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இப்படியே காலம் முழுவதும் இருந்துடுவேனா? இனி விழி வாழ்க்கையில் எனக்கு இடம் இல்லையா? அவருக்கு என் மீது எப்போது நம்பிக்கை வரும்? ஆதியின் நிலைக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரே. இனி விழியிடம் எப்படியாவது நான் குற்றமற்றவள்னு எப்படி நிரூபிக்கணும் என்பதை தான் ஆம்பல் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் பேச்சை கேட்ட அழகி, சாப்பிடாம மறுபடியும் மயங்கி விழப்போறீங்களா என்று கடினமாக கேட்டாள். ஆனால் அதற்கு ஆம்பலிடம் பதில் பேச்சு எதுவும் இல்லை. ஷப்பா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை என்று நினைத்து கொண்ட அழகி, இங்க பாருங்க ஆம்பல், உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக நீங்க இதை சாப்பிட்டு தான் ஆகணும் என்றாள். அவள் ஏன் ஆம்பலிடம் இவ்வளவு கெஞ்சுகின்றாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. இது அவள் சுபாவமும் கிடையாது. அவளை நிமிர்ந்து பார்த்த ஆம்பல், அனல்விழி இப்போது இங்கு வந்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்றாள். சரி, நான் அவன்கிட்ட சொல்றேன். ஆனா அவன் வருவது சந்தேகம்தான். ஆனா அவனுடன் போராட உங்களுக்கு சக்தி வேண்டுமே, அதுக்காகவாவது சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டு இருக்கும் போதே அந்த அறைக்குள் நுழைந்தான் அனல்விழி பாண்டியன். இன்னைக்கு இரவே உன் கல்லூரி விடுதிக்கு போயிரு அழகி என்று தன் தங்கையிடம் கூறிவிட்டு அங்கிருந்து செல்லப்போனவனை தடுத்தது அழகியின் குரல். அண்ணா, இவங்க உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க என்று சொல்லும் போதே உன்னை நான் என்ன சொன்னேன் என்று அவன் கேட்டதும் அமைதியான அழகி சத்தம் இல்லாமல் அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும் ஆம்பல் அருகே வந்தவன் அவளை சுடக்கிட்டு அழைத்து, உன்னை ஒன்றும் இங்கே நான் சீராட கூட்டிட்டு வரல, முதல்ல இங்கிருந்து எழுந்து ஸ்டோர் ரூமுக்கு போ, அதுதான் நீ இருக்க வேண்டிய இடம் என்று சொன்னவன் பேச்சில் சிறிதும் இரக்கம் இல்லை. நான் போறேன், ஆனா நீங்க நான் கேட்டதுக்கு ஒத்துக்கொள்ளணும் என்று இப்போது பயம் இல்லாமல் பேசினாள் ஆம்பல். அவள் மயக்கத்தில் இருந்து எழுந்ததும் மிகவும் யோசித்திருந்தாள். அதன் வெளிப்பாடே அவனிடம் இவ்வாறாக பேச வைத்திருந்தது. நீ என்ன கேட்டேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, ஏதாவது டிராமா பண்ணணும்னு நினைக்காம எழுந்து வா என்று முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி கூறினான். நீங்க அப்போ நான் கேட்டதுக்கு பார்க்குறேன்னு சொன்னதால மட்டும்தான் நான் உங்களை திருமணம் செஞ்சேன். அதில் கோபம் அடைந்தவன், பார்க்குறேன்னு தானே சொன்னேன், இப்போ எனக்கு நீ சேட்டதை செய்கிறதுல இஷ்டம் இல்லை என்றான் கராராக. தன் கழுத்தில் தொங்கிய தாலியை அவன் முன்னே தூக்கி காட்டியவள், இதை கட்டியது நீங்க தானே, பின்ன ஏன் அதை அனைவருக்கும் சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு என்று அவளும் ஆவேசமாக பேசினாள்.
பயமா? எனக்கா? நல்ல ஜோக். உன் பெயரை கெடுக்க தாண்டி நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன். பிறகு எப்படி உனக்கு நான் தாலி கட்டியதை ஊருக்கு சொல்லுவேன்? அதுவும் இல்லாம உன்னை கொஞ்ச நாள் வச்சிருந்து பின்னாடி விவாகரத்தும் பண்ணிடுவேன் என்று அவளை வருத்தப்பட வைக்க ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவன் சொன்ன எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் அவள் சிறிதும் அஞ்சவில்லை. அவள் நின்றிருந்த தோற்றத்தை பார்த்தவனுக்கு அவள் எதுவோ பெரியதாக திட்டம் தீட்டுவதாக தோன்றியது. ஏதாவது பெருசா திட்டம் போடாத, என்கிட்ட அது செல்லுபடியாகாது என்று அவளை எச்சரித்தான். அவளும் கட்டிலில் இருந்து எழுந்தவள், அதையும் பார்க்கலாம் எலி. நாம் இருவரும் கணவன் மனைவி என்று அனைவருக்கும் தெரிய வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இதை நான் ஒரு சவாலாக ஏற்றுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள்.